ஹாய், வெல்கம் டு மோன் அகாடமி. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்தியாவினுடைய தோட்டங்கள் பார்க்க போறோம். பாருங்க, இயற்கை அமைப்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி அமைஞ்ச விஷயங்கள். கரெக்டா நேச்சுரலா என்னென்ன இருக்குன்றத நம்ம அப்படியே ஃபேக்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து அதனுடைய இயற்கை அமைப்பு நம்மளுடைய இந்தியாக்குள்ள இப்போ வந்துட்டோம். இப்போ சுத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்தியா உள்ள என்னென்ன இருக்கு, எந்த மாதிரியான நிலத்தோட்டங்கள், நிலப்பரப்பு, எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயற்கை அமைப்பு பார்க்குறோம். ஒரு நாட்டினுடைய இயற்கை நிலத்தோற்றங்களை பற்றி விவரிப்பதே இயற்கை அமைப்பு. இப்ப நான் சொன்னதுதான். இந்தியா பெரிதும் மாறுபட்ட நிலத்தோற்றங்களை கொண்ட ஒரு நாடு. ஏன்னா எல்லாமே சேம் ரீஜனா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இந்தியா தீபகற்ப பீடபூமி, புவியில் உள்ள நிலையான தொன்மையான பாறை அமைப்புகளை ஒன்றா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த டெஃபினிஷன். அடுத்து இங்க வந்துடலாம். இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வடக்கு மலைகள், அதாவது இமயமலைகள், அந்த வடக்கு அந்த ரீஜன் ஈஸ்ட் நோக்கி போகும். வட இந்தியா பெரும் சமவெளிகள். ஓகேங்களா? அந்த கங்கை சமவெளி, இந்த மாதிரியான ஃபுல்லா சமவெளிகள் தான். அடுத்து தீபகற்ப பீடபூமி, கரெக்டா ஒரு முக்கோண வடிவுல அமைந்திருக்கக்கூடிய தீபகற்ப பீடபூமி. அடுத்து கடற்கரை சமவெளிகள், இந்த சுத்தி இருக்க கடற்கரை சமவெளிகள். தீவுகள், அங்கங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்க தீவுகள். இந்த மாதிரி 5 பெரும் பிரிவுகளாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக், வடக்கு மலைகள் அல்லது ஹிமாலயாஸ், இமயமலைகள். வடக்கு மலைகள் என்பது இமயமலைகளை குறிக்கும். உலகிலேயே மிக உயர்ந்த மலையும் இமயமலை. இமயமலைகளின் உயர்ந்த சரிவு பகுதிகளில் எப்போதும் நிரந்தரமான பனி மூடி இருக்குது. இமயமலைகள் பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இமயமலைகள் வில் போன்ற வடிவத்தை 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கு கிழக்காக அமைந்திருக்கு. ஓகேங்களா? இங்க இப்படி இந்தியா ஒட்டி இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படி. ஓகேங்களா? வில் வடிவுல கண்டினியூஸா மேற்கு டு கிழக்கு வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. அடுத்து மேற்கே ஜம்மு காஷ்மீர் உள்ள சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் கவர் ஆகுது. இங்குள்ள பல மலைகள் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னா 8000 மீட்டர் ஹைட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இமயமலைகள் பரவி உள்ள என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம். ஓகேங்களா? இந்த 7 ஸ்டேட்ஸ் வழியா இமயமலை தொடர் போகுது. 2 பிரிவு. மேற்கு இமயமலைகள் எப்படி அப்படின்னா, வடமேற்கு இந்தியாவில் உள்ள பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கே கரகோடம் அப்படின்ற ஒரு மலை வரைக்கும் செல்லுது. தென்மேற்கு காஷ்மீரில் அமைந்துள்ள இம்மலைகள் ஆப்கானிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இதுதான் சொல்றாங்க. கரெக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும், இங்க டே ஃபுல்லா போகும். ஓகேவா? அடுத்து உலகின் 2வது ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா K2 அப்படிங்கிற கூடிய சிகரம். ஓகேவா? அது காட்விச் ஆஸ்டின் இம்மலை தொடரில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கக்கூடிய K2 அப்படிங்கிற ஒரு மலை தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், வேர்ல்டுல செகண்ட். லாடாக் பீடபூமி இந்தியாவில் மிக உயர்ந்த பீடபூமி. ஓகேங்களா? அடுத்து மத்திய இமயமலை. ஃபர்ஸ்ட் மேற்கு பார்த்திருக்கோம், அடுத்து மத்திய. பாமீர் முடிச்சிலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி வரும் இமயமலை மத்திய இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. இம்மலைகளின் அகலம் மேற்குல இருந்து 400 கிலோமீட்டர் ஆமா. கிழக்கு செல்ல செல்ல 50 மீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் 50 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடுகிறது. இதனுடைய உயரம் மேற்கிலிருந்து கிழக்காக ஹை பண்ணி, அதாவது அதிகரிச்சுட்டே போகுது. ஓகேங்களா? வடக்கு தெற்காக 3 இணையான மலைத்தொடர்களை காணப்படும். என்னென்ன அப்படின்னா, வடக்கு தெற்காக எவ்வளவு ஹைட்ஸ் உள்ள ஒரு 3 மலைகள் இருக்கு. ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். ஓகேங்களா? இந்த 3 மலைத்தொடருமே ஹிமாலயாஸ்க்கு ஈக்குவலா ஹைட் கொடுக்கக்கூடியது. அடுத்து ஹிமாத்ரி, இமயமலையின் வடக்கு மலைத்தொடரை ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க.
இதன் சராசரி உயரம் வந்து 6000 மீட்டர். இம்மலைத்தொடர் வடமேற்கே சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து வடகிழக்கில் உள்ள பிரம்மபுத்திரா வரைக்கும் கிட்டத்தட்ட அவ்வளவு அந்த எண்டு வரைக்கும் போகுது. உலகிலேயே மிக உயர உள்ள சிகரமான எவரெஸ்ட் மலை சிகரம் வந்து இங்கு வந்து அமைஞ்சிருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட், K2 செகண்ட். 8848 மீட்டர் வந்து ஹைட். ஓகேவா? இதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பீக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கஞ்சன்ஜங்கா இதுக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் வந்து 8848 மீட்டரா, அடுத்து 8598 மீட்டர் கஞ்சன்ஜங்கா. அடுத்து தவளகிரி நம்ம பார்த்தோம்ல, அது வந்து 8167. நங்க பர்வத் வந்து 8126 மீட்டர். நந்தா தேவி அப்படிங்கிற ஹில்ஸ் வந்துட்டு 7817 மீட்டர் வந்து ஹைட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய பைபாஸ், அதாவது கணவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கணவாய்கள் என்னென்ன அப்படின்னா சொஜிலா கணவாய். ஓகேங்களா? இது காஷ்மீர்ல இருக்குது. காஷ்மீர் சொஜிலா வந்து காஷ்மீர்ல இருக்குது. ஷிப்கிலா அப்படிங்கிற கணவாய் வந்து இமாச்சல் பிரதேஷ். நாத்துலா பாஸ் வந்துட்டு நாத்துலா மற்றும் ஜிலபுலா பாஸ் வந்துட்டு சிக்கிம்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த முக்கியமான கணவாய்கள் இமயமலை வழியாக இருக்கக்கூடிய கணவாய்கள். ஓகேங்களா? இமாத்ரி பார்த்தோமா. இப்போ இமாச்சல் இமயமலையின் தென்பகுதியில் சிவாலிக் மலை வந்து இருக்கு. இதனுடைய சராசரி உயரம் வந்து 1000 மீட்டர். ஓகேவா? இது களிமண்ணாலும் மென் பாறைகளாலும் ஆன பள்ளத்தாக்கு சிவாலிக் மலை தொடரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இப்போ இவ்வளவு சின்ன விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அடுத்து கிழக்கு இமயமலை வந்து பிரம்மபுத்திரா ஆறு இமயமலையின் கிழக்கோர புவிய எல்லையாக அமைஞ்சிருக்கு. அந்த பிரம்மபுத்திரா ஆறு தான் வந்து ஹிமாலயாஸோட எண்டுங்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க புவியினுடைய எல்லையா இருக்கு. ஓகேவா? இது வந்து இம்மலைகளை வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வட பெரும் சமவெளி. அடுத்து நம்ம அந்த 5 பிகஸ்ட் பார்ட்ல வந்து செகண்ட் பார்ட் வட பெரும் சமவெளிகள் இமயமலையின் தெற்கே வந்து அமைந்துள்ளது ஆகும். இவை வந்து சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளின் படிவுகளால் ஆனது. இச்சமவெளி வந்து 2004 சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு. இதுதான் அந்த டோப். ஓகேங்களா? இது வந்து அந்த ரிவர்ஸ்னால உருவாகக்கூடிய காதிர், பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமவெளிகள். ஓகேங்களா? அடுத்து வட இந்திய சமவெளியை வந்து 4 டைப்பா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் ஓரமா வந்து ராஜஸ்தான் சமவெளி, கங்கை சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேங்களா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பாகர் பங்கர் அப்படிங்கிறது வந்து பாகர் அப்படிங்கிறது கரடு முரடான ஒரு பகுதி தான் பாகர். தராய் அப்படிங்கிறது சதுப்பு நில படிவங்கள் வந்து அது சொதன்னு இருக்கும் இல்லையா, அந்த செடிமெண்டான ஒரு ஏரியா தான் வந்து தெராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாகர் படிவங்களில் மறைந்திருக்கும் ஆறுகள் மீண்டும் இப்பகுதிகளில் தோன்றுது. அடுத்து பங்கார் வந்து பாகர்னுடைய மண்படிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து மலை அடிவாரத்தில் ஏறத்தாழ 8 to 16 கிலோமீட்டர் வரை அகலத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ வண்டல் படிவு வந்து படிவுகளால் உருவான நிலத்தோற்றம் தான் வந்து பங்கார். புரியுதா? அந்த மண்ணுடைய குவிப்புகளால் உருவானதுதான் வந்து பங்கார் அப்படிங்கிறது. இது வந்து அந்த மண் குவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய வண்டல் மண். ஓகேங்களா? அதுலதான் வளங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காடல் புதிய வண்டல் மண் படிவுகளை கொண்டது. ஆறுகளால் கொண்டு வரப்படும் புதிய வண்டல் மண். இது வெள்ளப்பெருக்குகளில் சமவெளியின் இருக்கரைகளின் மீது படியை வைக்கப்படும் படிவுகள். ஓகேங்களா? காடர்னா நியூ வண்டல் மண். இது வந்து பழைய வண்டல் மண்ணால உருவாகிற ஒரு நிலத்தோற்றம். அடுத்து வந்து தராய் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி கொண்ட ஒரு நிலப்பரப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பாகர் அப்படிங்கிறது கரடு முரடான ஒரு படிவு. அடுத்து தீபகற்ப பீடபூமி. நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு சென்டர்ல இருந்து கரெக்டா தெற்கு நோக்கி அமைஞ்ச ஒரு பகுதி தான்
முக்கோணம் வந்து தலைகீழான ஒரு முக்கோண வடிவம் தான் வந்து தீபகற்ப பீடபூமி. இது வந்து வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது முக்கோண வடிவம் கொண்டது. 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணிருக்கு. வடக்கே ஆரவழி தொடர், விந்தியா, அப்புறம் சாத்புரா, ராஜ்மஹால் அப்படிங்கிற கூடிய மலைத்தொடர்கள் போய்கிட்டு இருக்கு. மேற்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும், கிழக்கே வந்து கிழக்கே தொடர்ச்சி மலைகளும் கவர் ஆயிருக்கு. இது கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு வந்து ஹைட்ல இருக்கு அப்படின்னா 600 to 900 மீட்டர் வந்து ஹைட்ல இருக்கும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்து உள்ளது. ஆனால் நர்மதை, தபதி பகுதிகள் மட்டும், இந்த 2 ரிவர் மட்டும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். மோஸ்ட்லி எல்லாமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா இருக்கும். இதனுடைய மேடு காரணமாக வந்து நர்மதையும் தபதி மட்டும் கிழக்கு மேற்கு நோக்கி சரிஞ்சுள்ளது. ஓகேங்களா, நர்மதை அணு தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லி அழைப்பர். இந்த மாதிரி இப்படி அமைஞ்சிருக்கும். இந்த மேடின் காலமா அந்த நர்மதையோ தபதியோ இந்த பக்கமா வந்து ஃப்ளோ வந்து இருக்கும். மிச்சம் எல்லா ரிவர்ஸுமே வந்து இந்த பக்கமா தான் போய் கலக்கும். ஓகேங்களா, அடுத்து மத்திய உயர்நிலங்கள். நிலங்கள் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச். உயர்நிலங்கள் அப்படின்னா மலைகள் சொல்ல முடியாது, ஒரு ஹைட்டான ஒரு பிளேசஸ், அவ்வளவுதான். மாலவா பீடபூமி, பிளாட்டியூஸ் சொல்லுவாங்க. ஆரவழி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர் மற்றும் பண்டல்கான் அப்படிங்கிற ஆகியவற்றால சூழப்பட்டதுதான் வந்து அந்த மாலவா பிளாட்டியூ. இது லாவா எனப்படும் எரிமலை குழம்பில் உருவாகி கருப்பு மண்ணாலான ஒரு பகுதி. ஓகேங்களா, இந்த ஏரியால இருக்குங்க கரெக்டா மாலவா பீடபூமி. ஆரவள்ளி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர்னால ஆனது. அடுத்து பண்டல்கண்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாட்டியூ. இது வந்து யமுனை ஆற்றின் தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது தீப்பாறைகளாலும் உருமாறிய பாறைகளாலும் ஆக்கப்பட்டுள்ளது. இதன் வடப்பகுதியில் கங்கை, யமுனை ஆற்றுகள் இங்க இந்த ரீஜியன்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பண்டல்கண்ட். அடுத்து வந்து பகல்கண்ட். இது வந்து மைக்காலான மலைத்தொடர் கிழக்கே அமைஞ்சிருக்கு. இது மேற்கில் மணற்பாறைகளாலும் சுண்ணாம்பு பாறைகளாலும் சூழப்பட்டுள்ளது. ஓகேங்களா, கருங்கற்களால் ஆனது. ஓகேவா, அடுத்து சோட்டா நாக்பூர் பீட பிளாட்டின்னு சொல்லக்கூடிய அது வந்து மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. தாமோதர், சுபர்ணரேகா, கோயல் மற்றும் பராக்கர் ஆறுகள் வந்து இதனுடைய வழியாக போகுது. ஓகேங்களா, இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்து தக்கான பீடபூமி. ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, வடமேற்கு திசையில் விந்தியா சாத்புர மலை, மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளாக கவரானது. ஓகேங்களா, இதுல தக்கான பீடபூமி வழியாக பாயக்கூடிய ஆறுகள் என்ன அப்படின்னா மகாநதி, பெண்ணாறு, கோதாவரி, கிருஷ்ணா. இது எல்லாமே வந்து ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஏரியால வர பாயக்கூடிய அந்த ரிவர்ஸ். ஓகேங்களா, தெலுங்கானா பீடபூமியிலிருந்து கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் பெண்ணாறு ஆறுகள் ஓடுகின்றன. ஓகேங்களா, அடுத்து தீபகற்ப இந்தியாவில் உள்ள மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னா அப்சல்யூட்லி மேல வந்து விந்தியா, ஆரவள்ளி, சாத்புரா, மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி. அடுத்து கடற்கரை சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் அப்படின்னா மண் இருக்குல்ல, கடற்கரையோட மண் இருக்கு இல்லையா, அதனுடைய பரப்பு, அதனால உருவான அந்த வெளிதான் வந்து கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. தீபகற்ப பீடபூமியை சுற்றியுள்ள கடற்கரை சமவெளிகள் மாறுபட்ட அகலத்தை கொண்டுள்ளது. இது மேற்கில் கட்ச் வளைகுடாவிலிருந்து கிழக்கே கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி வரை 6000 கிலோமீட்டர் வந்து சமவெளி வந்து பீச், அதாவது கடலுடைய இதுக்கும் லேண்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி வந்து மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு அப்சல்யூட்லி கிழக்கு அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேங்களா, இதனுடைய டீடைலா பார்க்கலாம். ஓகே, 2 சமவெளி பார்த்தோம் இல்லையா. மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது வந்து வடக்குல கட்ச் வளைகுடா இருக்கு இல்லையா, அங்கேயும் வடக்குல இருக்கக்கூடிய கட்ச் வளைகுடா முதல் தெற்கே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து குஜராத் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து வடக்குல இருந்து இது வரைக்கும் அந்த குஜராத்தோடைய தென் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய காம்பட்டின் கடற்கரை பகுதி வரைக்கும் கவர் ஆயிருக்கிறது வந்து குஜராத் சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து சதுப்பு நிலங்களின் தொடர்ச்சியாகவும் இருக்கு. உயர் ஓதங்களின் போது கடற்கரைகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகிறது. அதாவது
குஜராத்ல வந்து ஒரு ஒரு கோயில் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அவ்வளோ ஈரப்பதமா சொதன்னு இருக்கும். ஈவினிங் டைம்ல மொத்தம் அந்த கடல் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ஒரு 1 hour நினைக்கிறேன், அப்ப மட்டும் அந்த கடல் வந்து உள்ள போயிட்டு அந்த கேப்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவ்வளோ வந்து அங்க சொதன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? எதனால அப்படின்னா அங்க சதுப்பு நிலத்தினுடைய காம்பினேஷன் இருக்கனால. ஓகேங்களா? அடுத்து இங்கு கடல் அலை அரிப்புகளால் உருவான ஓங்கல், அதாவது கிளிஃப், முருகைகள், ரீஃப்னு சொல்லுவாங்க. இந்த கிளிஃப் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தீவுகள் மும்பைக்கு தெற்கில் காணப்படுகிறது. மும்பை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தெற்குலயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காமா. அடுத்து கர்நாடகா சமவெளி வந்து கோவாவிலிருந்து மங்களூர் வரைக்கும் சராசரி அதனுடைய அகலம் வந்து பாருங்க. இப்ப வந்து அந்த கடற்கரை சமவெளியோட டிஸ்டன்ஸ் வந்து மேக்சிமம் வந்து 6000 கிலோமீட்டர் பார்த்தோமா. அதே மாதிரி இது வந்து எவ்வளவு அப்படின்னா 30 to 50 கிலோமீட்டர்ஸ் வந்து கவரேஜ் இருக்கு. ஓகேவா? இது வந்து இச்சமவெளி சில இடங்கள்ல வந்து செங்குத்தாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இப்படி இருக்கிறது வந்து அந்த மண் குவிப்புகள் வந்து இப்படி இருக்கிறதுனால இங்க வந்து நீர்வீழ்ச்சிகள் வந்து நிறையவும் இருக்கு. அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குவிப்புகள், அங்கிருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அது வந்து வரும். அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து மேற்கு வங்க ஆற்று சமவெளியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு. இந்த அப்படியே வந்து வலது பக்கமா வந்திருக்கும். தமிழ்நாட்டு சமவெளி புலிக்காட்டேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 992 கிலோமீட்டர் வந்து கவரேஜ் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? புலிக்காட்டேரி வந்து கிட்டத்தட்ட ஆந்திரா கிட்ட இருக்கும். ஸோ அங்க இருந்துட்டு கரெக்டா தமிழ்நாடு ஃபுல்லாவே கவர் ஆகி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா 992 கிலோமீட்டர்ஸ் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியுடைய நீண்ட பகுதியா வந்து அது கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவினுடைய தீவுகள். ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, இந்தியாவோட டிஸ்டன்ஸ் ஒன்று தனியா பார்த்தோம். பட் அதுவே வந்து தீவுகளோட கலந்து வரப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து மாறுபட்டுச்சு இல்லையா? ஸோ இந்தியாவினுடைய தீவுகளுமே ரொம்ப முக்கியமான டாபிக். இந்தியாவில வந்து யூனியன் பிரதேசங்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்ல, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்து வங்காள விரிகுடாவிலும் லட்ச தீவுகளிலும் அரபிக்கடலிலும் அமைஞ்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவை 572 சிறுசும் பெருசு வந்து தீவுகளும் வச்சிருக்கு. மொத்தமா அந்த தீவுகளுடைய கவுண்ட் வந்து 572. ஓகேங்களா? இவற்றில் 38 தீவு தான் வந்து வாழ்றதுக்காக ஏத்த ஒரு அமைப்பை வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்தமான் நிக்கோபாரே பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து வெஹிக்கல்ஸ்ல அங்க போக முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷிப்ல வந்துட்டு நம்மளுடைய கண்டெய்னர்ஸ், அதாவது என்னன்னா ஒரு பைக்கோ இல்ல ஒரு காரோ அந்த ஷிப்ல ஏற்றி திருப்பி அந்த ஊர்ல போய் இறக்கி அங்கதான் நம்ம டிராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட அந்தமான் நிக்கோபாருக்கே இப்படிங்கப்ப அங்கங்க இருக்க சின்ன சின்ன தீவுக்குலாம் நம்மளால எப்படி டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து கொடுக்க முடியும். சோ அது வந்து லிவிங்காக ஏத்தது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் தீவுகளுக்கு மட்டுமான கவரேஜ் எவ்வளவு அப்படின்னா 8249 சதுர கிலோமீட்டர் வந்து அந்தமான் தீவு கூட்டங்கள் நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து 100 வடக்கு கால்வாயாக பிரிக்குது. நம்ம சொல்றோம்ல அந்தமான் நிக்கோபார், அந்தமானுங்கிற தனி தீவு, நிக்கோபாருங்கிற தனி தீவு. இதுக்குமான டிஸ்டன்ஸே வந்து இவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அந்தமான் நிக்கோபார்னுடைய தென்கோடி முனையை தான் வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம்ல, இந்தியாவில கரெக்டா வந்து கடற்கரையை வந்து பிரிக்குதுன்னு சொன்னல, இந்த மாதிரி அங்கங்க ஒவ்வொரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து இந்திரா பாயிண்ட் அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டா அந்தமான் நிக்கோபார்ல வந்து மீட் ஆகிற ஒரு பாயிண்ட். அதுதான் வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்தியாவுடைய அமைப்பு பார்த்தோம். அது அமைப்பு அப்படின்னா நேச்சுரலா வந்து வேர்ல்டுல இந்தியா எப்படி அமைஞ்சிருக்கு, அண்டை நாடுகள் என்னென்ன, பக்கத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதனுடைய நேம்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய அமைப்பு, இந்தியா சுத்தி இருக்க நிலை அமைப்பும் இந்தியாக்குள்ள இருக்க அமைப்புகளுமே இப்ப பார்த்திருக்கோம். அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு நல்ல டாபிக்கோட வரேன். தேங்க்யூ.